சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்து முடிந்த இந்த குரூப் 4 கலந்தாய்வில் முதல் நாள் எவ்வளோ சீட் ஃபில் ஆச்சு என்ன அப்படின்றத பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஆக்சுவலி நேற்றே போட்டிருக்கணும். ஸோ என்னால் வீடியோ போட முடியல ஒரு சில காரணத்தினால. ஓகேங்களா, அதனால தான் இப்போ மார்னிங் போடுறோம் சார். ஓகேங்களா, சரி பாருங்கள். மேக்ஸிமம் போன வாட்டியோட இந்த வாட்டி என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட்லாம் எஸ்எல்எஸ் எப்பயும் போல் அது வந்து முதல் நாளுடைய ஹீரோக்கள். ஓகேங்களா, அவங்க எப்பயுமே முதல் நாளோடைய ஃபஸ்ட் டே. ஓகேங்களா, ஸோ அது எஸ்எல்எஸ் எப்பயும் போல் போயிருக்கு. பட் விஓஓஸ் கொஞ்சம் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு இந்த வாட்டி. ஓகேங்களா, போன டைமோட கொஞ்சம் விஓஓ கொஞ்சம் அதிகம். காரணம் வந்து இந்த வாட்டி அது உங்களுக்கே தெரியும், வேக்கன்சி கொஞ்சம் கம்மி. ப்ளஸ் அந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் சொல்லிட்டு ஒரு 192 வேக்கன்சி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு கொஞ்சம் வேக்கன்சி இருக்கிறதுனால. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கக்கூடியவங்க கூட ஓன் டிஸ்ட்ரிக்டில் விஓ எடுப்பாங்க. புரியுதுங்களா, ஏன்னா மேக்ஸிமம் ஜேஆர்ஐ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கலாம்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்கு காலியாக இருந்திருக்கலாம் மேபி, இல்லைங்களா. ஏன்னா ஒரு 192 வேக்கன்சினும் போது இருக்கிற கம்யூனிட்டிக்கெலாம் பிரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3-4 கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் இப்படி இது 192 இங்கே போயிடுச்சு. ப்ளஸ் ஒரு 1000க்கு மேலே இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது இல்லைங்களா. ஃபாரஸ்ட் வாட்சர் வருது, கார்டு, டிரைவர், இடியல் எல்லாம் சேர்த்துனா 9500 வருது. அதனால் கொஞ்சம் இந்த மாறுதல் உட்பட்டுருக்கு. ஸோ ஆனால் வரலாறு ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் உண்மையை சொல்ல போனால். ஸோ விஓ ஒரு சில டேட்டில் கிடைக்கும் நானே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. சாரி சார், ஏன்னா இன்றைக்கி போகிற நிலைமை பார்த்தா கொஞ்சம் முன்னப்பட தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபேக்காக கமெண்ட் கொடுத்துட்டோமோன்னு ஒரு தோணுச்சு, அதை தான் சொல்ல வரேன். ஸோ விஓ கொஞ்சம் முன்னப்பட மாற்றத்தை ஏற்படுது சார், கொஞ்சம் அதிகமாக போகுது கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தோட. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி. ஓகேங்களா, ஸோ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஜென்ரல் லெவல் இருக்குது அப்படின்னு கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருப்பீங்க, போஸ்ட் கோடில் எழுதிருப்பீங்க, கரெக்டுங்களா. ஸோ அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டம் அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் டே பை டே டெய்லியும் எடுக்கணுமா சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொபைலில் கூட பார்த்துக்கலாம், இல்லை டேப் இருந்தால் கூட சரி ஓகே, இல்லை சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபோனே ஓகே சார் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கம்யூனிட்டி இவ்வளோ இருக்குது, சரி ஓகே, பக்கம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கேட்டகரினா ஆக்சுவலி அதை சொல்ல வந்துட்டேன். இப்போ பிசி எம்பிசி தான் கொஞ்சம் அதிகமானது, எஸ்சிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் ஆகுது. ஸோ அது எப்பயும் போல தான், அது பிரச்சனை இல்லை சார். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கு எப்பயும் போல் எதிர்பார்க்கலாம், அந்த டே சொன்ன இல்லையா அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் பிசி எம்பிசி எப்பயும் போல தான் காம்ப்ளீட்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு எஸ்சினா எஸ்சியில் எவ்வளோ இருக்கீங்க, எஸ்சி ஜென்ரல் எவ்வளோ. ஓகேங்களா, ஜென்ரல் இருக்கா நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா அதை இன்ட்டு போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக அந்த டிஸ்ட்ரிக்டே காலினா அவ்வளோதான், அதை விட்டுடுங்க. அடுத்த ஆப்ஷன் செட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேங்களா சார், நாளைக்கு போகிறேன் இப்போ அந்த முடிஞ்சு போச்சு. நீங்கள் வச்சிருந்த டிபார்ட்மெண்ட் ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் நாள் போகிறதா வச்சிருக்கணுமா, ஏன் 4th டே போகிறவங்க வச்சிருக்கூடாதா, இல்லை 5th டே போகிறவங்க வச்சிருக்கூடாதா, இல்லையா, இருக்கலாம்ல, வைக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வச்சுருந்துக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து காலியாக இருக்கும் போல். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்காக காட்டுது, இன்னும் 2 சீட் இருக்கும் போல் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ நான் போகிற அன்றைக்கி சொல்லி பார்ப்போம் மேபி அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்களா, அதனால் சொல்லுறேன். முதல் நாள் போனதான் லோக்கல் ஃபண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை விட்டுட்டு இருந்துச்சு, நீங்கள் அதை குறித்து வச்சுருக்கீங்க அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்குவோம். இது கம்யூனிட்டி அடுத்து ஜென்ரல் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டவுன் பஞ்சாயத்து, ஜேஆர்ஐஏ, ஓகேங்களா, இஓ கிரேட் 4 எல்லா போஸ்ட்டுமே இருக்குது சார். இதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் இருக்கீங்களா, யார் யார் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இதில். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் குறிச்சிருக்க சீட்டு இதில் இல்லை அப்படின்னா காலின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் பேலன்ஸ்லாம் காட்ட மாட்டாங்க, இருக்கிற வேகன்சி மட்டும் தான் காட்டுவாங்க. ஓகேங்களா சார், நான் இதில் ஒன்று இருந்துச்சு இப்போ காணுமே அப்படின்னா அப்போ இது முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துக்கோங்க, கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சியில் எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விதோவுக்கு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு யாருக்குமே இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எம்பிசியில் விதோவுக்கு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா. கள்ளக்குறிச்சியில் அவ்வளோதான், கள்ளக்குறிச்சி 2 சீட்டு தான் இருக்குது, எஸ்சிக்கு எம்பிசிக்கு. ஓகேங்களா, அதாவது கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது ஜென்ரல் இருக்கான்னு தெரியல. ஓகேங்களா, மேபி ஜென்ரல் இருக்க சான்சஸ் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு, புரியுதுங்களா. இல்லை வேணால் மேலே நீங்கள் ஸ்கில் ஸ்க்ரோல் பண்ணி ஜென்ரல் இருக்கான்னு பார்த்துவோம். அப்போ மீதி எஸ்சி எஸ்டி இவங்க யாருமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு விதவை கேட்டகரியில் ஒரு எஸ்சியாக இருக்கணும், ஒரு எம்பிசி விதவையாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா. இந்த மாதிரி தான் சார் பார்க்கணும். நீங்கள் அப்போ கள்ளக்குறிச்சி வச்சுருந்துருப்பீங்க ஆப்ஷனில், அதை ரிமூவ் பண்ணிடலாம், புரியுதுங்களா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு கன்க்ளூஷன் வரலாம். அப்படியே டே பை டே போகும்போது உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி குறைச்சிட்டு அங்கே இப்போ ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வைக்கிறீங்க, இப்போ 4 தான் ஆகுதுன்னா அப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட் எதனா ஆட் பண்ணணும்னு நினச்சி சேர்த்திக்கோங்க, புரியுதுங்களா. ஸோ நான் இப்போ வந்துட்டு சேலம் வச்சுருந்தேன், இப்போ சேலத்தில் ஃபில் ஆகிடுச்சு சார். நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு அடுத்து வேறு என்ன ஃபர்தர் ஆப்ஷன் வேணுன்றதை ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் குறையும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சிடும்.
வேறு வழி இல்லை. நீங்கள் வச்சுருந்தீங்க சார் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நோ ப்ராப்ளம் இல்லை, அடுத்த வாட்டி பண்ணுங்கள். இல்லை வேறு வழி இல்லை, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி காம்படிட்டர் இருக்காங்க, அவங்க எடுத்துட்டாங்க. நீங்கள் அடுத்த ஆப்ஷனை செட் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வேணால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற டெலிகிராம் சேனல் லிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முதல்ல நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.